திருப்பத்தூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றி எரியும் தீயின் காரணமாக புகைமூட்டம் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே உள்ள குப்பை கிடங்கில் கடந்த 5 நாட்களாக தீப்பற்றி எரிந்து வருவதால் குப்பை பரவி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் புகை வெளியேறுவதால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் குப்பை கிடங்கிற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த குப்பை கிடங்குல 5 நாளுக்கு முன்ன ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆனதுலேருந்து ஒரு நாள் மட்டும் வந்து வேலை செஞ்சாங்க. இந்த 4 நாள் எந்த வேலையும் செய்யறதில்ல. இந்த வழியா வந்து பள்ளிக்கும் வேலைக்கு போற பல்வேறு பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் எல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மூச்சு திணறல், தொண்டை கரங்கரப்பு, கண்ணெரிச்சல், வாந்தி, மயக்கம், பல்வேறு உபாதைகள் அபாயம் ஏற்பட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. கமிஷனருக்கு போன் பண்ணா கமிஷனர் இது வரைக்கும் போன் எடுக்கவே இல்லை. போறதுக்கு வரதுக்கு சுத்தமா வழியே இல்லைங்க. யாருமே நடமுட முடியாத ஒரு சூழ்நிலை, புகை மூட்டமா இருக்குது. முன்னாடி போறவங்க யாரு, பின்னாடி போறவங்க யாரு, அதுக்கு சுத்தமா தெரியல. வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபயர் வண்டி வந்து தண்ணி அணைச்சாங்க. அணைச்சிட்டு தண்ணி காலி ஆயிடுச்சுங்க. நீங்க தண்ணி யாருன்னா முனிசிபாலிட்டியில கமிஷனருக்கு போன் பண்ணி தண்ணி எட்டுன்னு வந்து அவரை கொடுக்க சொல்றாங்க. எங்களை கேட்கறாங்க.